நான் தான் இவங்களால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது, அதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அப்படியே இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தா கூட அது என்கிட்ட தானே முதல்ல சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்களா எப்படி இவங்கள வீட்டை விட்டு போக சொல்லலாம்? இவங்கள வீட்டை விட்டு போக சொல்ற அளவுக்கு இவங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டாங்க? நாங்க எதுவுமே பண்ணல நீ. கபிலன் தான் திடீர்னு வந்து சிவா கிட்ட சண்டை போட்டாரு. நாங்க என்னன்னு கேட்க போய் சண்டை ரொம்ப பெருசாயிடுச்சு. அப்புறம் சிவாவோட அம்மாவை தப்பு தப்பா பேச போய் தான் இங்க பிரச்சனை இவ்ளோ பெருசாச்சு. கபிலா, என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? எதுக்கு இப்ப திடீர்னு இவங்களை வீட்டை விட்டு வெளியில போக சொன்ன? எனக்கு இவங்க வீட்டில் இருக்கிறது சுத்தமா பிடிக்கல, அதான் வெளியே போக சொன்ன. பிடிக்கலனா? எனக்கு புரியல. உனக்கு தான் எப்பவுமே உங்களை பார்த்தா பிடிக்காதே கபிலா. இப்ப வீட்டை விட்டு போக சொல்ற அளவுக்கு என்னடா இன்னைக்கு நடந்துச்சு? அப்படி சொல்லுடா, கேக்குறேன்ல. சித்தி, நீங்க என்ன சொன்னீங்க? நான் கபிலனுக்கு துரோகம் செய்யறேனா? இது நாள் வரைக்கும் நான் அவன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அவன் எந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா அவனை விட நான் பல மடங்கு அவன் மேல பாசம் வச்சிருக்கேன். கேளுங்க, இவனை இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் எனக்கு இவன் ஒரு தம்பி தான் இருக்கணுமா? இன்னொரு தம்பி இருக்க கூடாதா? அப்படி என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சா என்ன? ரித்திகா, நான் ஏதோ தப்பா கோவத்துல எல்லாம் முடிவெடுக்கல. நல்லா தெளிவா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாம இந்த முடிவை இந்த விஷயத்துக்காக நான் திடீர்னு எடுக்கல. ரொம்ப நாளா இது நான் நினைச்சிட்டு இருந்ததுதான். இன்னைக்குதான் இதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. நான் ஒன்னும் எனக்காக எதையும் பொறுத்துக்கெல்லாம் சொல்லல. நான் யார் அப்படி சொல்றதுக்கு? நீங்க உங்க இஷ்டம் போல இருக்கலாம். இங்க யாரையும் கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. அதே மாதிரிதான் இங்க ஏன் கெஸ்ட வீட்டை விட்டு போக சொல்ற ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. சிவாவை நான் என்னோட தம்பியா தத்தெடுக்க தான் போறேன். இது என்னோட தனிப்பட்ட முடிவு. இதுல யாருமே தலையிட முடியாது. நாளைக்கு காலையில சிவாவை என் தம்பியா தத்தெடுக்கிறதுக்கான சடங்க நான் செய்ய தான் போறேன். சார், சொல்லுங்க மேடம். லீகலா இதுக்கு என்னென்னலாம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க முடிச்சிருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு நீங்க கால் பண்ணுங்க. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். அப்ப நான் கிளம்புறேன். வரேன். Thank you. சிவா, மத்த யாரையுமே நான் கேட்க தேவையில்ல. ஆனா நான் ஒன்ன கேட்டுதானே ஆகணும். உனக்கு இது ஓகே தானே? அக்கா, இந்த வார்த்தைய இவ்வளோ நாளா என் மனசுல இருந்துதான் நான் கூப்பிட்டேன். ஆனா உங்களை இப்படி கூப்பிடுறதுக்கான உரிமை எனக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா இனிமேல் நான் உரிமையோட அக்கான்னு கூப்பிடலாம்ல. நான் யாருக்கா? நான் யாரு? அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதை. என்னதான் இல்லைன்னு சொன்னாலும் அதான உண்மை. அப்படி
இருட்டுக்குள்ளே இருந்த என் வாழ்க்கைய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததே நீங்க தான்க்கா. தம்பி தம்பின்னு சும்மா பேச்சுக்கு சொல்லாம இப்ப நிரந்தரமா உங்க தம்பி ஆக்கிட்டீங்க. இதுக்கு எப்படிக்கா நான் ஓகே சொல்லாம இருப்பேன்? இது என்னோட பாக்கியம்க்கா. அக்கா, ப்ளீஸ் சிவா, அழாதடா. சிவா, அக்கா, தேங்க்ஸ்க்கா. அழாத சிவா. டேய், உன் அக்கா நான் இருக்கேன். நீ என்னைக்கும் அழக்கூடாது. இந்த கபிலன் வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். என் பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. என்னைக்கு என்கிட்ட வசமா வாங்கி கட்டிக்க போறான்னு தெரியல. அக்கா தத்தெடுக்க போறேன்னு சொன்னது அவங்களோட முடிவு. அதுக்கு நான் என்ன செய்வேன்? இன்னுமா நான் தான் அக்கா கிட்ட போய் என்ன தத்தெடுங்கன்னு சொன்ன மாதிரி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்படியே நானே போய் கேட்டாலும் அக்கா உடனே செய்யக்கூடியவங்களா? அவங்களுக்கா மனசுல தோணி இருக்கு, அதனால செய்யறாங்க. இதுல இவனுக்கு என்ன வந்துச்சு? இப்போ இருக்கிற நிலைமையில அன்னைக்கே 1000 பிரச்சனை இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி உங்களை பத்தி யோசிச்சிருக்காங்களே, இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆமா எலி, அக்காவுக்கு நம்ம மேல அன்பும் மரியாதையும் நிறைய இருக்குன்னு தெரியும். ஆனா அதை அடுத்த கடத்துக்கு எடுத்துட்டு போவாங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. இப்ப சொல்றேன் எலி, இனிமேல் எனக்கு எல்லாமே அக்கா தான். அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அது அத்தனையும் நான் செய்வேன். திக்கு தெரியாம போயிட்டு இருந்த என் வாழ்க்கைக்கு அக்கா ஒரு அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க. இனிமே என்னோட ஒரே ஒரு லட்சியம் அக்காவோட வாழ்க்கைய சந்தோஷமா அமைச்சு கொடுக்கறது மட்டும்தான். அதுவும் கண்டிப்பா நடக்கதான் போகுது. சந்தோஷமா? ரெண்டு பேரும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களே. அதான் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுதுல. ரித்திகா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எப்பவுமே நீதான் பிரச்சனை. இப்போ நீங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு பெரிய பிரச்சனை.